Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல அது ரொம்ப ஈஸியா செய்யற மாதிரியான காராமணி கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் குழம்புக்கு நீங்க வந்து சைடு டிஷ் எதுவுமே தேவைப்படாது. ஒரு வத்தல் வடகத்தோட வச்சு சாப்பிட்டீங்கனாலே செம்ம டேஸ்டா இருக்கும். இதுவே நம்ம காய்கறிகள் காராமணி எல்லாம் போட்டுக்கறனால புரோட்டீன் காய்கறிகள் எல்லாமே இருக்கும். வெறும் வத்தலோட வச்சு சாப்பிட்டா போதும். இதே மாதிரி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய வகையான குழம்பு வகைகள் போட்டுருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாம் தனித்தனியா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க. இப்ப வாங்க இந்த காராமணி கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல காராமணியை வேக வச்சுக்க போகிறோம். கருப்பு வெள்ளை காராமணி, இன்னொன்று வந்து சிகப்பு, இன்னொன்று ப்ரௌன் கலர், எது கிடைக்குதோ நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 8 மணி நேரம் நான் ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன். இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு காராமணி எடுத்து ஊற வச்சுருந்தேன். ஊற வச்ச தண்ணியை ஊற்றிட்டு புது தண்ணியாக ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில 2 விசில் மட்டும் விடுங்க. நல்லா பக்குவமாக வெந்துடும். ஏன்னா அது நல்லா ஊறி இருக்கிறனால ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா சட்டுன்னு உங்களுக்கு குழஞ்சி போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 விசில் வச்சுருந்தேன். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு பார்த்திங்கன்னா ரொம்பலாம் குழையில, நல்லா பக்குவமாக இந்த அளவுக்கு வெந்து வந்தால் சரியாக இருக்கும். இப்போ இந்த பருப்பு வெந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். நம்ம குழம்புக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு சில சாமான்கள் நம்ம வதக்கி அரைக்கணும். அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு அதிகமாக போட வேண்டாம். இப்போ இதோடவே வந்து கட்டி பெருங்காயம் சின்ன சின்ன பீஸாக வந்து ஒரு 3 பீஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ போட்டிருக்க சாமான்கள் எல்லாம் லைட்டாக பொரிஞ்சு வர மாதிரி வறுத்து விட்டுக்கலாம். முக்கியமாக சீரகம் கருகிடவோ செவக்கவோ கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 6-7 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பல்லு பூண்டு சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்க வெங்காயம் பூண்டு எல்லாம் ஒரு பாதி அளவு வதங்கிருச்சு இல்லையா. இப்போ இந்த சமயத்தில் தேங்காய் நான் வந்து கொப்பரை சேர்க்க போகிறேன். கொப்பரை ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்க போகிறேன். அப்படி இல்லைன்னா ட்ரை கோகோனட் சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் ஃப்ரெஷ்ஷாக கோகோனட்டை தனியாக வறுத்து செவக்க விட்டதுக்கப்புறமா நீங்கள் இதில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதுவும் போட்டு லைட்டாக இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்தால் 2 தக்காளி, நல்லா பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி நறுக்கினது 1/4 கப் அளவுக்கு போட்டு இந்த தக்காளி ரொம்ப குழைய வேண்டாம், வெந்தா போதும். மிதமான தீயில வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிற தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த டைம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறினதுக்கு அப்புறமா தான் அரைக்கணும். இது ஆறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கார குழம்புக்கு நல்லெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 2.5 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், கொஞ்சமாக தாளிப்பு வடகம், அதாவது வெங்காய வடகம் சேர்த்துருக்குறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட அது இல்லைன்னா நீங்கள் அதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 6-7 பல்லு பூண்டு நறுக்கினது, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக செவந்து வர மாதிரி வதக்கி விடுங்க. இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, காரக்குழம்புல பச்சை மிளகா போட்டு வதக்கி செய்கிறப்ப அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதை நீங்கள் தனியாக எடுத்து கடைசியாக சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல வெங்காயம் பூண்டு தக்காளி, அதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம அதை அரைச்சிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா பொன்னிறமாக செவந்து இந்த அளவுக்கு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம மசாலா பொடி சேர்த்துக்க போகிறோம். இதில் இன்றைக்கி சேர்க்க போகிற மசாலா பொடின்னு பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 2.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி சேர்த்துருக்குறேன். குழம்பு பொடி இல்லாத பட்சத்தில் நீங்கள் சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கலாம். இந்த பொடியில் காரம் கம்மியாக இருக்கும். அதனால் இன்னொரு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். நீங்கள் காரம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம சேனலில் குழம்பு பொடி
சாம்பார் பொடி 2 ரெசிபியுமே போட்டிருக்கிறேன். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த மசாலாவை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த எண்ணெயில் வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு அந்த விழுதை சேர்த்து தண்ணியெலாம் எக்ஸ்ட்ரா ஊற்றாமல் நல்லா சுருளை வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2-3 நிமிஷமாக வதக்கிக்கிட்டு இருக்கிறேன். அது நல்லா சுருண்டும் வதங்கிருச்சு, எண்ணெயும் நல்லா கசிஞ்சு வதங்குது பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம கத்திரிக்காய் ஒரு 100லேருந்து 150 கிராம் அளவுக்கு கத்திரிக்காயை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலேயே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1லேருந்து 1.25 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு போட்டு கொஞ்ச நேரம் இந்த மசாலாலே கத்திரிக்காயை வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி பார்த்திங்க அப்படின்னா நம்ம பயறு வேக வச்சுருந்தோம் இல்லையா, காராமணி வேக வச்சப்போ அதில் எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்துச்சு. அந்த தண்ணியை மட்டும் வடித்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு வேக வச்ச பயரை சேர்க்க வேண்டாம். இப்போ இது சேர்த்ததுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா கெட்டியாக தான் இருக்கும், அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் நம்ம தண்ணி ஊற்றி அலம்பி சேர்க்கலை, அதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அலம்பிட்டு சேர்த்துருக்குறேன். மொத்தமாக பார்த்திங்கன்னா 1.5 கப்பு போல் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இந்த டைம் உப்பு செக் பண்ணி பாருங்கள், உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த கத்திரிக்காய், அந்த மசால் எல்லாமே நல்லா வேகணும். ஒரு மிதமான தீயில் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நிமிஷமாக குழம்பு வந்து கொதிச்சிக்கிட்டு இருக்குது. போட்டிருக்கிற எண்ணெயெல்லாம் கசிஞ்சு மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கலந்து விட்டு பார்க்கலாம், நல்லா குழகுழப்பாக ரெடி ஆகிடுச்சு. இந்த கத்திரிக்காய் வந்து உங்களுக்கு நல்லா வேகணும். எடுத்து செக் பண்ணி பாருங்கள். கத்திரிக்காய் இந்த அளவுக்கு பக்குவமாக வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம புளி தண்ணி சேர்க்கணும். புளியை வந்து முன்னாடியே சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கத்திரிக்காய் வேகாது. இதில் சேர்க்க போகிற புளியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்து ஊற வச்சு ஏற்கனவே கரைச்சி தண்ணி வச்சுருக்கிறேன். அந்த தண்ணியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு இருக்கும், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த காரக்குழம்புக்குன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம வெல்லம் சேர்த்தோம் அப்படின்னா அந்த இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாத்தையுமே உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சமாக சேர்த்தா போதும், ரொம்ப அதிகமாக போட வேண்டாம். இதுலேயே அந்த வேக வச்ச காராமணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அந்த புளியோட பச்சை வாசனைலாம் போய் காய்கறிகள்லாம் நல்லா வெந்து இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 5-6 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்க வச்சுருந்தேன். எண்ணெயெல்லாம் கசிஞ்சு நல்லா மிதக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நல்லா கலந்து விட்டு பார்க்கலாம். இந்த காரக்குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் குழகுழப்பாக இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா கடைசியாக கொஞ்சம் தாராளமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகளை கிள்ளி போட்டு நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப சூப்பரான காராமணி கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா சுட சுட சாதத்துக்கு, இட்லி, தோசை இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோடு இந்த குழம்பை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.